வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதக ரீதியா திருமணம் தள்ளி போடுவதற்கும் தள்ளி போகிறதுக்குமான காரணமா இருக்க விஷயம்னா அது என்ன? ஒரு கல்யாணமே ஒழுங்கா பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 விஷயம் கெட்டிருக்கும். 7-8ல் நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் இருப்பாங்க. பெண்கள் கான்செப்டில் உள்ள வந்தோம்னா இந்த 2ல் பாவகிரகங்களோ சுபகிரகங்கள் இருந்தால் குடும்பத்துக்கு கட்டுப்படுவாங்க. பாவகிரகங்கள்லாம் இருந்துருச்சு அப்படின்னா பெண்ணாக இருந்தால் செவ்வாய், பையனாக இருந்தால் சுக்கிரன், 7ஆம் பாவம். இதுதான் மேக்சிமம் டிசைட் பண்ணும் நீ யாரை கல்யாணம் பண்ணணும், உனக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கை இனிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். அது பாதிச்சா மட்டும்தான் மாங்கல்யத்தோடு இருக்கிற அம்பாள். யாருக்காவது வாசனையான பூ, நல்ல அந்த மொட்டு விரிஞ்ச பூ போடக்கூடாது, கசங்கின பூ போடக்கூடாது. திருமணத்துக்கு உண்டான தோஷம் ஏன் அதிகமாக வருதுன்னா, ஒருத்தருடைய திருமணத்தை போய் நம்ம யாருமே பார்க்கறது இல்லை. நீங்கள் கல்யாணத்துக்கே போகிறீங்களே, தாலி கட்டுறதை நின்று அட்சதை போட்டு அதிகமாக பார்த்துருப்பீங்களா? சுக்கிரன் தான் திருமணத்திற்கு சொல்லக்கூடிய கிரகம் பெண்ணுக்கு. பெண்கள் வர்றதுக்கு ஒரு ஆணுக்கு. ஆனால் வெள்ளிக்கிழமையோ சுக்கிரனுடைய நட்சத்திர நாள்லையோ கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எப்படி முடி வெட்டுறதும் ஒரு காது குத்து ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு பிறந்த கிழமை அன்னைக்கு பண்ணக்கூடாதுங்கிறான். அதே மாதிரி நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் பிறந்த கிழமையோ உங்களுடைய நட்சத்திரமோ வச்சு நீங்கள் அந்த தெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணும் பொழுது அப்போ இவங்களுக்கு எங்கெங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு இரவில் கும்பிடக்கூடிய இந்த சக்தி பூஜை மாதிரி நைட்டில் எல்லாம் கும்பிடுறாங்களே. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாரம்பரிய ஜோதிடர் கரூரிலிருந்து ஜோதிடர் மணிமேகலை மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. பொதுவாக இப்போ இருக்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒன்று தான். ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, இல்லை அப்படின்னாலும் மனசு எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திருமணத்தை தடை செஞ்சுட்டே போகிறாங்க. இன்னொன்று செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணணும், இன்னும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கல்யாணத்தை தள்ளி போடுறவங்களும் இருக்காங்க. பொதுவாக ஒரு ஜாதகம் அப்படிங்கும் பொழுது அந்த ஜாதக ரீதியாக திருமணம் தள்ளி போடுவதற்கும் தள்ளி போகிறதுக்குமான காரணமாக இருக்க விஷயம்னா அது என்ன மேம்? இது பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆண்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு அந்த நம்ம சொல்கிற விஷயம், திருமணம் ஆகாததுங்கிறது ஒரு கட்டத்தை வச்சு முடிவு பண்ணுறதல்ல. இது கல்யாணம் தொடர்ந்து ஆகிறதுக்கும் 2-3 கிரகம் வேலை செய்யும். 2-3 கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கும். ஒரு கல்யாணமே ஒழுங்காக பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 விஷயம் கெட்டிருக்கும். சுகஸ்தானம் கெட்டிருக்கும், 12ஆம் இடம்ங்கிற அயனசயன போகம் கெட்டிருக்கும், 7-8ல் நிறைய ஒன்றுக்கு மேற்பட்ட பாவிகள் இருப்பாங்க, 2ஆம் பாவம் கெட்டிருக்கும். அப்போ 2, 4, இந்த 7, 8, 12 இதில் குறைஞ்சது 4 விஷயம் கெடும்போது அவனுக்கு திருமணம் மறுக்கப்படுது. 3 கெடும்போது லேட் மேரேஜ் ஆகுது. 2 கெடும்போது திருமணம் பண்ணி பிரச்சனைகளோடு வாழ்கிறாங்க. 1 கெடும்போது அது என்ன இருந்தாலும் கண்டுக்காமல் போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இதுதான் திருமணத்திற்கான பேசிக் ரூலு. இதில் பாவகிரகங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அதில் ஒரு சுபகிரகம் இருக்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் ஜோதிட ரீதியாக நாங்கள் எடுக்கிற ஒரு பலன். நீங்கள் திருமணமே லேட்டு, திருமணமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ பெண்கள் கான்செப்டில் உள்ளே வந்தோம்னா இந்த 2ல் பாவகிரகங்களோ சுபகிரகங்கள் இருந்தால் குடும்பத்துக்கு கட்டுப்படுவாங்க. பாவகிரகங்கள்லாம் இருந்துருச்சு அப்படின்னா, இப்போ சனியே சொந்த வீடாக இருந்தாலும் சனியே இருக்காருன்னா, நான் ஏதாவது ஒரு உத்தியோகம் பண்ணி நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுதுங்க. அப்படிதுக்கு நீ படிக்க வச்சிங்க. 2ஆம் இடம் கல்வி ஸ்தானம்ல ஆட்சி பெற்றிருக்கும்போது நல்லா படிச்சிடும். அப்போ படித்த பிள்ளைய எப்படியா கல்யாணம் பண்ணாட்டு என்னன்னு நினைப்பாங்க. அப்போ படித்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வரட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இவங்க அந்த வேலைக்கு போனதுக்கப்புறம் இவங்களுடைய சேலரி, இவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே மாறும். அப்போது பொருள் காரகத்துவம் இயங்கும்போது உயிர் காரகத்துவம் இயங்காது. இப்போ நான் தான் சொன்னேன், ஒரு முதல்லேருந்தே நம்ம பேசிட்டு வர கான்செப்ட் அதுதான். ஒரு பாவத்தில் பல காரகங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு உயிர் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னொன்று ஆஃப் ஆகும். அப்போ பெண்களை பொறுத்த வரையும் நீங்கள் சம்பார்த்தனைன்னு போகும்போது குடும்பத்தை என்ஜாய் பண்ணி கொண்டு வர்றது முடியாது. கல்யாணம் பண்ணிட்டா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அந்த பொண்ணு என்ன, இப்போயே கல்யாணம் பண்ணிங்கன்னா அவ்வளவுதான், வீட்டில் போட்டுருவாங்க, அப்புறம் புள்ள குட்டின்னு வந்துடும், உன்னால் அப்புறம்லாம் வேலைக்கு வர முடியாது, இல்லை நான் வந்துடுவேன் அப்படின்னு.
உன்னால் வர முடியாதுன்னு அடித்து சொல்லும் கல்யாணம் பண்ண உடனே கேட்டீங்கன்னா. ஏன்னா விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஏன் அவங்க விட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போது உங்கள் ஜாப் கேரண்டியாக அங்கீகாரமான பிரச்சனை இல்லாத ஜாப் அப்படின்னு பொண்ணுக்கு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பையனை சூஸ் பண்ணுறதில்ல யாரும். நம்மளை விட இன்னொரு 10% அதிகமாக அப்படி தான் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்கு சொத்து அதிகமாக இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்குது, நான் ஒரு புள்ள தான், என் ஜாப்பு லட்சக்கணக்கில் இருக்குது, நான் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன், 2 லட்சம் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி பையனை சூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு உங்களை விட ஹையஸ்ட்டாக 25 ஏக்கர் இருக்கிற பையன் எடுத்திங்கன்னா உங்களை மதிக்க மாட்டான். இதுதான் அன்னைக்கு இருந்து இன்றைக்கி வரைக்கும் வருது. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, நம்ம சூஸ் பண்ணுறது நம்ம வாழ்கிறதுக்கு என்ன வேணும்னு யாரும் நினைக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு பிள்ளைங்க விஷயம் அடி வாங்குறது அதில் தான். சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் குடும்பத்தில் தன்னை அர்ப்பணிக்காமல் குடும்பம் போகாது. அது யாருங்கிறது தான் பிரச்சனை. மேம் இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த திருமணம் சீக்கிரம் நடக்கணும், கை கூடணும், விரைவில் கை கூடணும், அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையாக அது அமையணும் அப்படிங்கும்போது அவங்க என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணுறதன் மூலமாக அந்த விஷயத்தை வந்து நடத்திக்கலாம் மேம்? இப்போது ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்குன்னு செவ்வாய் சுக்கிரன் மட்டும்தான் திருமணத்திற்கு. பெண்ணாக இருந்தால் செவ்வாய், பையனாக இருந்தால் சுக்கிரன், 7ஆம் பாவம். இதுதான் மேக்சிமம் டிசைட் பண்ணும் நீ யாரை கல்யாணம் பண்ணணும், உனக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கை இனிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். அது பாதித்தா மட்டும்தான் இது இன்னும் கொஞ்சம் எக்ஷன் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போகும். இதுக்கு டக்குன்னு எடுத்துக்கிறோம், பரிகாரம் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கோவில் அப்படின்னா முதல்ல திருமணம் அப்படிங்கும்போதே வந்ததுன்னா அந்த காலகட்டத்தை தாண்டி சுக்கிரன் நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குன்னா நமக்கு சீக்கிரத்திலே கல்யாணம் ஆயிரும். கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற பிரச்சனையும் வேற ஒரு இதில் பார்ப்போம். அப்போ இந்த கல்யாணத்துக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்து திருமணங்களுக்கு உண்டான தெய்வங்கள்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில், சிவன் கோயிலில் திருக்கல்யாண மண்டபம்னே ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ அந்த திருக்கல்யாணம் பண்ணுற இடத்துல நின்று சாமியை கும்பிட்றது. நான் சொல்கிறது கீழ் நிலையில் இருக்கிறவங்க, கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க. நீங்கள் இந்த ஐயரு பிராமணர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு அந்த பருவம் வரும்பொழுதே பார்த்திங்கன்னா, திருமண காலம் வரும்பொழுதே பார்த்திங்கன்னா திருக்கல்யாணத்தில் கொண்டே உட்கார வச்சுருவாங்க அவங்களுடைய வாரிசுகளை. ஏன்னா அவங்களுக்கு அது இருக்கும் இல்லையா, யார் செஞ்சாலும் அவங்க குடும்பத்தங்களை உட்கார வைக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக அது தோஷம் இல்லாமல் போயிடும். நமக்கு அது சொல்கிறதில்ல. அப்போது திருக்கல்யாணம் சாமிக்கு பண்ணி வைக்க வசதி இருக்கிறவங்க பண்ணி வைக்கலாம், பண்ணி வைக்க முடியாதவங்க அந்த திருக்கல்யாணத்தை பார்க்கலாம், அல்லது சாமிக்கு பூ வாங்கி அந்த அம்பாளுக்கு மாலையை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அந்த திருக்கல்யாண மண்டபத்தில் நின்று மனமுருக கும்பிடுறது விசேஷம். சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் மாலை 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வரும். வளர்பிறையில் நிலா கூடையே வரும், தேய்பிறையில் அது மட்டும் வரும், நல்ல வெள்ளை வெள்ளையர்னு ஸ்டார் ஒன்று வரும், அதுதான் சுக்கிரன். காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 5 மணிக்கு கிழக்கு இருக்கும். நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க வேலிக்கு மேலே சுக்கிரன் வந்துருச்சு விடிஞ்சிருச்சும்பாங்க. அப்போது இந்த சுக்கிரனை வந்து நீங்கள் மாலை நேரத்தில் சுக்கிரன் வந்த பிறகு சுக்கிரனை பார்த்து சுக்கிரனுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ஏதாவது அம்பாள்னா மாங்கல்யத்தோடு இருக்கிற அம்பாள் யாருக்காவது வாசனையான பூ, நல்ல அந்த மொட்டு விரிஞ்ச பூ போடக்கூடாது, கசங்கின பூ போடக்கூடாது, மொட்டு அப்போ தான் விரியணும். மல்லிகைப்பூலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 மணிக்கு மேலே தான் விரியும். ஜாதிப்பூ தான் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே விரிஞ்சிடும், முல்லைப்பூ இன்னும் லேட் ஆகும். அப்போ அந்த வாசனையான பூ விரியக்கூடிய தரில் இருக்கிற மாலை நேரத்தில் அந்த பூவை அந்த அம்பாளுக்கு போட்டுட்டு மனமுருக கும்பிட்டு வந்தீங்கன்னாங்களே நீங்கள் நினச்ச மாதிரி விஷயம் நடக்கும். இதில் ஒன்று. இன்னொன்று, திருக்கல்யாணம் நம்ம போய் நேரில் பார்க்க முடியல, நான் இங்கே இருக்கேன், ஜாப்பில் இருக்கேன், நான் வந்து எனக்கு நைட் டியூட்டி தான் இருக்குது, சாயங்காலம் நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க திருக்கல்யாணம் பண்ணுறத யூடியூப்லேயாவது பாருங்க, அதுவே விசேஷமாக இருக்கும். இன்னொன்று, அதனால அந்த காலத்தில் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைகளை கல்யாண பருவத்தில் வந்துடுச்சுன்னா கல்யாணம் காட்சி கூட்டிகிட்டு போவாங்க. இன்றைக்கி ஏன் வந்து நமக்கு திருமணத்துக்கு உண்டான தோஷம் ஏன் வந்து அதிகமாக வருதுன்னா, ஒருத்தருடைய திருமணத்தை போய் நம்ம யாருமே பார்க்குறதில்ல. நீங்கள் கல்யாணத்துக்கே போகிறீங்களே, தாலி கட்டுறதை நின்று அட்சதை போட்டு அதிகமாக பார்த்துருப்பீங்களா? ரிசப்ஷனுக்கு தான் போயிருப்போம். அப்படியே போனாலும் அந்த தாலி கட்டுற நேரம் விண்ணீரில் வைக்கிறாங்க பண்ணுறாங்கன்னா நம்ம கூட நின்று அந்த மங்கிலியை ஏறும்போது அட்சதை போட்டோம் தாலி கட்டுற விஷயங்களை நம்ம பார்க்குறதே இல்லை. அதை பார்க்கவே நமக்கு அந்த சுப விசேஷம் வரும். இதே நம்ம எல்லாத்துக்குமே உண்டு. இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறேன் அந்த பிள்ளைகளை ஏஜ் அட்டன் பண்ணவங்க பிள்ளையோட குச்சிக்குள்ளே கொண்டு போய் விட்டோம்னா அந்த பிள்ளையும் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்களே, இதுதான் அந்த கான்செப்ட்டு. அப்போது திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லை, ஒரு
வறுமையில் இருக்கக்கூடிய அல்லது நமக்கு தெரிஞ்ச பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு நீங்கள் சுக்கிரனுடைய தோஷத்துக்கு தான் நீங்கள் அம்மா வந்து எல்லாத்துக்கும் தங்கம் அறிவிச்சது, ஜெயலலிதா அம்மா ஃபஸ்ட்டு. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வகையான பரிகாரம், அவங்க அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான பரிகாரம். அந்த மாதிரி நம்ம ஒரு தங்கங்கிறத விட தாலி தானம் பண்ணுறது, அம்பாளுக்கு ஒரு பொட்டு வாங்கி சாத்துறது, இது மேக்ஸிமம் மாரியம்மனுக்கு செய்வாங்க. இன்னும் அதுவும் முடியாதவங்க தங்கத்தில் ஒரு பொட்டுங்கிறது 1 கிராம் கூட வராது, பொட்டு வாங்கி ஒரு மாலையை வாங்கி ஒரு புடவையை வாங்கி வச்சு அம்பாளுக்கு சாத்தி ஒரு வெள்ளிக்கிழமை நல்லா சாத்தி கும்பிடுறதுங்கிறது விசேஷம். இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஒரு 5 சுமங்கலிக்கு நம்ம ஒரு சாரி, ஒரு முல்லைப்பூ, குரு பகவானுக்கு உண்டான முல்லைப்பூ, ஏதாவது சாப்பாட்டுக்கு உண்டான ஒன்று லட்டோ அல்லது ஏதாவது சாப்பாடோ, இன்னும் அதில் வளையல் ஒரு 4, ஒரு 16 ரூபா காசு, இது ஒரு 5 விஷயம் அதில் வச்சு, வெத்தலை பாக்கு இதை வச்சு ஒரு 5 சுமங்கலிகள் கோயிலுக்கு வரும்போது வெள்ளிக்கிழமை நாளில். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கிரன் தான் திருமணத்திற்கு சொல்லக்கூடிய கிரகம் பெண்ணுக்கு, பெண்கள் வர்றதுக்கு ஒரு ஆணுக்கு. ஆனால் வெள்ளிக்கிழமையோ சுக்கிரனுடைய நட்சத்திர நாள்லையோ கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் மேம் அப்படி? பரிகாரத்துக்கு மட்டும்தான் இது எடுக்கணும். பொதுவாக சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கல்யாணம் முகூர்த்தமே வைக்க மாட்டாங்கப்பா, அனுமதிக்கிறது இல்லை. வெள்ளிக்கிழமை வைக்கிறாங்க, வெள்ளிக்கிழமையும் அவாய்ட் பண்ணணும். மகாலட்சுமிக்கு உகந்த நாளில் நம்ம அதனால தான் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணால் வெள்ளிக்கிழமை பிள்ளைய விட்டு அனுப்பணுங்கிறாங்க. அதுவல்ல, வெள்ளிக்கிழமை கல்யாணமே பண்ணக்கூடாது ஒன்று. ஆனால் பரிகாரத்துக்கு இது உகந்த நாள். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திர நாள் வெள்ளிக்கிழமை நாளில் இது ஒரு 5 சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுத்து, அவங்க காலில் விழுந்து ஒரு கோயிலில் கொடுத்து அல்லது வீட்டில் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு 5 பேர்த்துக்கு அதை கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாலே அடுத்து உனக்கு திருமணம் கொடுக்கும். பொதுவாக வந்து நிறைய தோஷங்கள் சொல்கிறாங்க ஜாதகத்தில். செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், பிரம்மஹத்தி தோஷம், இன்னொன்று வந்து ஒரு சில காம்பினேஷன் சொல்லி இது வந்து சன்னியாச ஜாதகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ பொதுவாக இந்த தோஷம் அந்த தோஷம்னு இல்லாமல் எல்லா தோஷங்களும் நீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிபாடும் ஏதாவது ஒரு பரிகாரமும் சொல்ல முடியுமா மேம்? இதில் வந்து ஜாதகத்துக்குள்ள இதில் பல விஷயங்கள் தான் சாமி இதில் வருது. ஒரே விஷயத்தில் வந்து பாரம்பரியத்துக்குள்ளே சொல்லிட முடியாது. ஆனால் இப்போ திருமணத்துக்குள்ளே அப்படின்னு வரும் பொழுது ஒரு பரிகாரம் பண்ணி இந்த ராகு கே தோஷம் செவ்வாய் தோஷத்தையெல்லாம் பண்ணிட முடியுமானா, இந்த ராகு கேட்கறது ஏதாவது ஒன்றில் நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகுங்கிறது தான், எதையாவது ஒன்றை இழந்துரு அப்படிங்கிறது தான். இப்போ ராகுகேது வந்து சொந்த வீடு இல்லாத கிரகம். ராகுகேதுக்கு ஏதாவது சொந்த வீடு கிடைக்குதா? நிழல் கிரகம். எந்த வீட்டில் உட்காருதோ அந்த வீடு தனக்கு சொந்தமாக எடுத்துக்கும், எந்த கிரகத்தை பார்க்குதோ அந்த கிரகத்தோட வைப்ரேஷன் எடுத்துக்கும். இதுதான் அதோட வேலை. அப்போ அது வந்து அந்த குடும்பம்ங்கிற இடத்துல, கலத்தரம்ங்கிற இடத்துல உட்காந்துருச்சுன்னா அப்போ மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்காதுன்னு தானே கான்செப்ட், பொண்ணுக்கு சொந்த வீடு இருக்காதுன்னு தானே கான்செப்ட். இப்போ மாப்பிள்ளை கூட சொந்த வீடு இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணுறான், ஆனால் எந்த பொண்ணு சொந்த வீடு இல்லாதவனை கல்யாணம் பண்ணுறதில்ல. ஆனால் அங்கே விதி என்ன சொல்லுதுன்னா, நீ எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் அவன் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்குது. இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கும் பெரிய வீடு, ஆனால் அவன் மெட்ராஸில் வேலை பார்த்துட்டு இருப்பான், வாடகையில் தான் இருப்பான். இப்போ அந்த கான்செப்ட்லேயும் நிறையா போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ என்னென்னா அந்த உறவுகள் அதிகமாக, இப்போ செவ்வாய் இருந்துருச்சு அப்படின்னா உறவுகள்னால சண்டை வரும், பேச்சுனால சண்டை வரும். அப்போ உறவுகள் கம்மியானவங்கள கல்யாணம் பண்ணு. யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி, மாமியாரோ மாமனாரோ ஒருத்தர் இருக்காங்க, அதிகமாக அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, சொத்து பத்து இருக்குது ஆனால் பேக்ரவுண்ட் இல்லை அப்படிங்கிறவங்க, இல்லை மாப்பிள்ளை சொந்த பந்தத்தெல்லாம் விட்டு தூரமாக இருக்கிறாரு அப்படிங்கும்போது செவ்வாய் தோஷம் ரத்த பந்தங்களுக்கு உண்டானது. அது இல்லாமல் ஒதுக்கிட்டு வந்துடுச்சுன்னா செவ்வாய் ஒன்றுமே பண்ணாது. இந்த ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா தான் முருகர் வழிபாடு, அம்பாள் வழிபாடுங்கிற விஷயத்துக்கு உள்ளே போக முடியும். இந்த ராகு கேதுகள் வந்து என்ன சொல்லணும்னா, ஜாதி மாறுறது, அந்நிய தேசத்தில் போய் பிழைக்கிறது, மருந்து கெமிக்கல் ரசாயனங்கள் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்குறது, இது இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த கம்யூனிகேஷன் விஷயம், மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ளே வர்றது, ஐடி ஃபீல்டு பூரா ராகு கேதுன்னு வச்சுக்க. அப்போ மேக்ஸிமம் இதெல்லாம் தான் அபரிமிதமான காசையும் அதான் கொடுக்கும், ஆசையையும் அதான் கொடுக்கும். நான் இத்தனை லட்சம் வாங்குறேன், நீ இத்தனை லட்சம், அதெல்லாம் வந்து அதில் தான் வருது. அப்போ இதுக்கு நீங்கள் பரிகாரம்னா நீங்கள் அது என்ன எதுக்காக கெடுத்துக்கிட்டு இருக்குதோ அதை விடணும், அதுதான் மெயின் பரிகாரம். அதுக்கப்புறம் தோஷத்துக்கு வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பின்னப்பட்ட பாம்போட சிலை செஞ்சு அதை 48 நாள், ஆக்சுவலாக இதை என் குருநாதர் சொல்லுவார், ராகுகேதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டான்னு சொல்லலை. அந்த காலத்தில் ராகுகேது சர்பத்தை அடித்து வச்சு 1000 மந்திரம் சொல்லும்போது உண்மையான சர்ப்பம் அங்கே வருமாமா. அந்த அளவுக்கு மந்திரம் சொல்லணுமா, சர்ப்பம் வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிறவரை பார்த்துட்டு போகணுமா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணுமா. அப்போ தான் ராகுகேது பரிகாரம் நிவர்த்திம்பார்.
அப்படி தான் அந்த காலத்தில் செஞ்சாங்களாம். இன்றைக்கி உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. மந்திரம் சொல்லுங்கடா பார்க்கலாங்கிறாரு. இது வந்து என்னென்னா, நம்ம செய்கிற விஷயங்கள் அதற்கான ஸ்தலங்கள்னு நிறையா கொடுத்துருக்கான். சர்பசாந்தி பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் நிறையா கொடுத்துருக்கான். ஜாதி மாத்திரத்தை நிறையா கொடுத்துருக்கான். அந்நிய தேசம் போய் பரதேச வாசம்ங்கிறது அந்நிய தேசம். அப்போது இருக்கிற வீட்டை விட்டு இன்னொரு இடத்துல போய் இருக்கிறது அது ஒரு பரிகாரம். குடும்பத்தில் அதிக நபர்கள் தலையிடாமல் இருக்கிறது மெயினான பரிகாரம். அப்போ பொருளாதார தேவைகளை அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காதது ஒரு பரிகாரம். இது எல்லாம் மீறி ராகு கேது செவ்வாய்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்மளை விட இப்போது சனியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாவகிரகங்கள் எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் தான். நம்ம ஹைட்டாக இருக்கும், அவங்க குட்டையாக இருப்பாங்க, ரொம்ப ஈக்குவலான பேராக இல்லாமல் இருப்பாங்க. ஒருத்தர் வெள்ளையாக இருப்பாங்க, ஒருத்தர் கருப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விதமான விஷயங்கள். இதில் இப்போ கணவன் மனைவியோடு சேர்ந்த சாமியெல்லாம் வைணவ திருத்தலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சாமியில் மகாலட்சுமியும் பெருமாளும் சேர்ந்த ஸ்தலங்கள் இது எல்லாமே இந்த திருமண யோகத்துக்கு உண்டான அமைப்புப்பான். மெயினாக அபிராமியை எடுப்பாங்க, திருக்கடையூர் எடுப்பாங்க. திருக்கடையூர் நான் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு கோயிலும் ஒரு ரூல் இருக்குது, அதுபடி அதை செய்யணும். திருக்கடையூருடைய விதி எப்படின்னா அது என்னது மேம்? அங்கே போய் எப்படி சாமி கும்பிடணும்? இது திருக்கடையூர் வந்து 60ஆம் கல்யாணத்துக்கு மெயினான ஒரு விஷயம். ஆனால் இந்த கல்யாணத்துக்குன்னா மாலை வாங்கி போட்டு நம்ம வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் சரியாகும், நான் அங்கேயும் போயிட்டு வந்துட்டேங்கிறாங்க. ஆனால் அதற்கான நாட்கள் எடுத்தீங்களா, அதற்கான உங்கள் நட்சத்திரத்தை எடுத்தீங்களா, அல்லது உங்களோட கிழமை எடுத்தீங்களா, இதுதானே ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எப்படி முடிவெட்டுறதும் ஒரு காது குத்து ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு பிறந்த கிழமை அன்னைக்கு பண்ணக்கூடாதுங்கிறான். அதே மாதிரி நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணும் பொழுது நீங்கள் பிறந்த கிழமையோ உங்களுடைய நட்சத்திரமோ வச்சு நீங்கள் அந்த தெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணும் பொழுது அது உடனடியாக பழிக்கும். அதை யாரும் செய்கிறதில்ல. நமக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள் நாட்களில் போகிறது, நம்ம கிழமைக்கு ஆப்போசிட்டான ஒரு கிழமைகளில் போகிறது. இதை விட யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் சுக்கிரன் யோகாதிபதி ஆகிட்டாருன்னா ஒரு பொண்ணு போனாலும் இன்னொரு பொண்ணு வரும். சுக்கிரன் அவயோகி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பொண்ணே கிடைக்காது. அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போது எது நிரந்தரம் இல்லாமல் போகும். இப்போ சுக்கிரன் அவயோகி ஆகிறவங்களுக்கு ராகு யோகியே வரும். அப்போ வந்து இது என்னென்னா லிவிங் டுகெதர் லைஃப்லாம் போகும் ஒரு சிலருக்கு. ஆனால் அங்கீகாரமான வாழ்க்கையும் அங்கீகாரமான பணமும் கிடைக்காது. இப்படியெல்லாம் ஒரு சிலருக்கு தோஷம் வரும். இதையும் ஏற்றுக்கிட்டு வாழணும். அப்போ இவங்களுக்கு எங்கெங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு இரவில் கும்பிடக்கூடிய இந்த சக்தி பூஜை மாதிரி நைட்டில் எல்லாம் கும்பிட்றாங்களே அந்த சாமி ஒர்க் அவுட் ஆகும். ஜாப்பே வந்து நீங்கள் காசு பணத்துக்கே பார்த்தீங்கன்னா இரவில் வேலை பார்க்குறவங்களுக்கு ராகு கேதுகள் அளப்பெரிய யோகத்தை கொடுக்கும். பாவகிரகங்கள் பகலில் உனக்கு வேலையே இருக்காது, பகலில் தூங்கணும், ராத்திரில தான் வேலை பார்க்கணும். மேக்ஸிமம் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு போனோடனே ஐடியில் எப்படி இவ்வளோ சம்பளம் வருதுன்னா நைட்டில் வேலை பார்க்குறதுனால. பகலில் வேலை பார்த்தோம்னா நமக்கு அந்த சம்பளம் கிடைக்காது, நம்ம ஊரில் வேலை பார்த்தா அந்த சம்பளம் கிடைக்காது. இதுதான் அங்கே இருக்கிற கான்செப்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் திருமண தடைகளுக்கும் கல்யாணம் பண்ணி பிரிகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதற்குண்டான வீடு, அங்கே இருக்கிற கிரகம், அதற்கு தகுந்த நட்சத்திர நாட்கள், அதில் ஒரு வழிபாடு இருக்கும். அதுபடி செய்யும்போது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் போகிற சாமிக்கு நான் வந்தனாலும் ஒர்க் அவுட் ஆகாது, நான் சொல்கிற சாமிக்கு நீங்கள் போனீங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஜாதக ரீதியாக அந்த பலன் எடுக்கும்போது கரெக்டாக உட்காரும். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. திருமணம் அப்படிங்கும் பொழுது ஏன் தள்ளி போகுது, அந்த திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பான வாழ்க்கையை அமையணும்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும். இன்றைக்கி நம்ம கோயில்களுக்கு போயிட்டு இருக்கோம் பரிகாரத்துக்காகவும் வழிபாட்டுக்காகவும், ஆனால் அந்த சரியான தேதியிலையும் சரியான நட்சத்திர நாள்லையும் போகிறோமா அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் எங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி விளக்கி சொன்னீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து மிக பயனுள்ள தகவல்கள் பலவற்றையும் இந்த காணொலி கடத்தும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி மேம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரை வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. உங்கள் IBC பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.